வணக்கம். இன்னைக்கு நாம ஒருத்தரை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அவர் பெயர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. ரொம்பவே வித்தியாசமான, அதே சமயம் பயங்கர சர்ச்சையான ஒரு சிந்தனையாளர். ஆமா, எங்க கிட்ட இருக்கிற ஆதாரம் அவரோட ஒரு நீண்ட அனல் பறக்கிற நேர்காணலோட எழுத்து வடிவம். இதுல பாத்தீங்கன்னா யூஜி தியானம், மதம், சமூகம், ஆமா, ஆரோக்கியம்னு நாம புனிதமா நினைக்கிற எல்லாத்தையும் ஒரு சுத்தியல் எடுத்து உடைக்கிறாரு. அவரோட பதில்கள் சில சமயம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியா மட்டும் இல்ல, சில சமயம் முரண்பாடாவும் தெரியும். ஆமா, அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த சிக்கலான கருத்துக்களை மேலோட்டமா பார்க்காம ஆழமாகவும் தெளிவாகவும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட அணுகுமுறையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் புதுசா எதையுமே கட்ட நினைக்கல. அப்போ ஏற்கனவே நாம கட்டி வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கைகளையும் இடிக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. ஓஹோ, அவர் உங்களுக்கு பதில்களை தரமாட்டார், ஆனா உங்க கேள்விகளையே காணாம போகச் செஞ்சிடுவார். கேள்விகளையே காணாம போக செய்யறதா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்க கேக்குற கேள்வி எந்த அடித்தளத்திலிருந்து வருதோ அந்த அடித்தளத்தையே அவர் ஆட்டம் காண வச்சிடுவார். சரி, முதல்ல நாம ரொம்ப பேர் தொடர்பு படுத்திக்க கூடிய ஒரு விஷயத்துக்கு வருவோம். தியானம், யோகா, ஆன்மீகம். ம் நேர்காணல்ல ஒருத்தர் அவர்கிட்ட நேரடியா கேக்குறார், நீங்க தியானத்துக்கு எதிரா பேசுறீங்க, ஆனா முன்னாடி ஒரு காலத்துல என்னையே தியானம் பண்ண வச்சீங்கன்னு. ஆமா, அதுக்கு யூஜியோட பதில் ரொம்பவே கடுமையா இருக்கு. என்ன சொல்றார்? ரொம்ப நேரடியா, நான் உன்னை முட்டாளாக்கல, நீயேதான் உன்னை முட்டாளாக்கிக்கிட்டாயின்னு சொல்லிடுறார். ஓ, அதோட நிறுத்தல. தியானத்தை அவர் சுய துஷ்பிரயோகம், அதாவது செல்ஃப் அபியூஸ்னு சொல்றார். சுய துஷ்பிரயோகமா? ஆமா, இன்னொன்னு சுய இன்பம், மாஸ்டர்பேஷன். ஒரு நிமிஷம், இது ரொம்பவே கடுமையான வார்த்தைகள். இன்னும் ஒரு படி மேல போய் தியானம் பண்றதை விட சுய இன்பம் செய்யறது எவ்வளவோ மேல்னு கூட சொல்றார். நாம அமைதி, ஞானம்னு தேடி போற ஒரு விஷயத்த ஏன் இப்படி கொச்சப்படுத்துறார்? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான காரணம் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. யூஜியின் பார்வையில நாம நான் நினைக்கிற இந்த உணர்வே ஒரு கற்பனை. கற்பனையா? ஆமா, அது சமூகம், கலாச்சாரம் சொல்லி கொடுத்து உருவான ஒரு கதை. தியானம், யோகா, மதம்னு நாம செய்யற எல்லாமே இந்த கற்பனையான நானை இன்னும் அழகாக்கவோ, பலப்படுத்தவோ, இல்லைனா மேம்படுத்தவோ தான் முயற்சி பண்ணுது. அப்போ இல்லாத ஒன்ன மேம்படுத்த முயற்சி பண்றோமா? அதுதான் அவர் சொல்ற அந்த சுய துஷ்பிரயோகம். அதனாலதான் தீவிரமா தியானம் செய்யறவங்க கடைசியில மனநல மருத்துவமனைக்கு தான் போவாங்கன்னு எச்சரிக்கிறார். ஏன் அப்படி? ஏன்னா இல்லாத ஒரு இலக்க நோக்கி ஓடுறது மனசு சிதைச்சிடும்னு அவர் நம்புறார். அப்போ யோகாவும் இதே கணக்குல தான் வருதா? நேர்காணல் செய்யறவரு தனக்கு யோகா நல்லா கைவந்துருச்சுன்னு சொல்லும்போது அதையும் அவர் நிராகரிக்கிறார். ஆமா, எனக்கும் யோகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அது உடம்போட ஒரு விளையாட்டு, அ ப்ளே ஆஃப் த பாடி, அவ்வளவுதான் சொல்லிடுறார். அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற பொதுவான கருத்து என்ன? இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைய முயற்சி பண்ற எந்த ஒரு செயலையும் அவர் நிராகரிக்கிறார். அது அமைதியா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், இல்ல கடவுளா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இந்த இலக்க உருவாக்குறது உங்க சிந்தனை தான். அந்த சிந்தனையே ஒரு கடன் வாங்கின சரக்கு. அதனால அந்த இலக்கும் ஒரு மாயேதான் அவர் சொல்றார். சரி, ஒரு மனுஷனோட அக உலகமான தியானம், ஆன்மீகம் போன்ற விஷயங்களையே யூஜி இப்படி முழுசா நிராகரிக்கும் போது அவன் வாழ புற உலகமான சமூகத்தை பத்தி என்ன நினைக்கிறார்? அங்கேயாவது கொஞ்சம் சமரசமா இருக்கிறாரா? சமரசமா வாய்ப்பே இல்ல. அங்கதான் இன்னும் தீவிரமா இருக்கார். அப்படியா? சமூகத்தை மறுசீரமைக்க உங்க விமர்சனம் எப்படி உதவும்னு ஒரு கேள்விக்கு ரொம்ப சாதாரணமா சமூகத்துக்கு மறுசீரமைப்பே தேவையில்லைன்னு சொல்றார். என்னது? மறுசீரமைப்பே தேவையில்லையா? அப்ப பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இருக்கணுமா? இது என்ன மாதிரியான பதில்? அதுக்கு மேலையும் சொல்றார். மனித இனம் மற்ற உயிரினங்களுக்கு செஞ்ச கொடுமைகளுக்காக இந்த பூமியில இருந்து முழுசா அழிக்கப்படணும்னு சொல்றார். அட கடவுளே! இதுல தன்னையும் தன் குடும்பத்தையும் கூட சேர்த்து தான் சொல்றாரு. மனித இனமே அழிக்கப்படணும்னு சொல்றாரா? இது ரொம்பவே விரக்தியான, தீவிரமான நிலைப்பாடா இருக்கே. ஏன் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான முடிவுக்கு வர்றார்? ஏன்னா அவர் பார்வையில சமூகங்கிறது தனிநபர்களோட ஒரு தொகுப்பு. அந்த தனிநபர்கள் யாரு? யாரு? கலாச்சாரத்தால உருவாக்கப்பட்ட பொம்மைகள். நாம என்ன யோசிக்கணும், எப்படி உணரணும், எதை விரும்பணும், எதை வெறுக்கணும்னு எல்லாத்தையும் கலாச்சாரம் தான் முடிவு பண்ணுது. ஓஹோ, அதனால சமூகத்தை மாத்தணும்னா அந்த கலாச்சாரத்தோட ஆணிவேரையே புடுங்கணும்னு நினைக்கிறாரு.
மதங்கள் தான் அந்த கலாச்சாரத்தோட ஆணிவேர். அதனால முதல்ல மதங்களை இந்த பூமியிலிருந்து துடைத்தெறியணும்னு சொல்றாரு. அப்போ தத்துவவாதிகள் பெரிய சிந்தனையாளர்கள் பத்தியும் இதே மாதிரி கடுமையான கருத்து தான் இருக்குமா? ஆமா, கண்டிப்பா. அரிஸ்டாட்டில், பர்ட்ரண்ட் ரசல்னு பெரிய ஆட்களை எல்லாம் குறிப்பிடுறாரு. ஆமா, அரிஸ்டாட்டில் மாவீரன் அலெக்சாண்டருக்கு போர் கருவிகள் செஞ்சு கொடுத்து உலகத்தை ஆள வழி செஞ்சா, அதனால மனித குலத்துக்கு பெரிய தீங்க செஞ்சுட்டாருன்னு குற்றஞ்சாட்டுறாரு. அதே மாதிரி புகழ்பெற்ற தத்துவவாதி பர்ட்ரண்ட் ரஸ்ஸல சந்திச்ச அனுபவத்தையும் சொல்றாரு. என்ன சொன்னார் அவர்கிட்ட? அணுகுண்டுங்கிறது காவல்துறையோட ஒரு நீட்சிதான்னு ரஸ்ஸல் கிட்ட சொன்னதாவும், அதுக்கு ரஸ்ஸல் இல்லல்ல நாம எங்கேயாவது ஒரு கோடு வரையணும்னு சொன்னதாவும் குறிப்பிடுறார். அப்போ யூஜி பார்வையில தத்துவவாதிகளும் தலைவர்களும் கூட மனிதகுலத்தோட எதிரிகள் தானே? அவங்க நல்ல விஷயங்களை தானே சொல்லிக் கொடுக்கறாங்க. அதுதான் இல்ல. யூஜி என்ன சொல்றாருன்னா, இந்த தத்துவவாதிகள் உங்கள ஒரு சிந்தனை சிறையிலிருந்து விடுவிச்சு அவங்க உருவாக்குன இன்னொரு புது சிறையில அடைக்கிறாங்க. அவங்க கொடுக்கிற புது சித்தாந்தங்கள், புது நம்பிக்கைகள் எல்லாமே மக்களை இன்னும் அடிமைப்படுத்துது. அதனால அவங்க யாருமே நமக்கு நண்பர்கள் இல்லைங்கறதான் அவர் வாதம். இது எல்லாமே ரொம்ப தத்துவார்த்தமா மனச பத்தி, சமூகத்தை பத்தி இருக்கு. ஆனா ஆமா, நம்ம அன்றாட சந்திக்கிற விஷயங்கள், நம்ம உடம்பு, ஆரோக்கியம், உணவு பழக்கம் பத்தி ஏதாவது சொல்றாரா? ஏன்னா அந்த நேர்காணல்ல இது ஒரு பெரிய பகுதியா வருது. அங்கதான் விஷயங்கள் இன்னும் விசித்திரமா மாறுது. அப்படியா? ஆமா, அங்கதான் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போடுறாரு. அவரை பார்க்க வந்த மருத்துவர்கள் எல்லாரும் செத்துட்டாங்க. ஆனா 88 வயசான நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு சொல்றாரு. ஆஹா! மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற சத்தான உணவுகள், வைட்டமின்கள் எல்லாத்தையும் உடல் நிராகரிச்சிடும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். என்னது சத்தான உணவை உடம்பு நிராகரிச்சிடுமா? நாம இவ்ளோ நாளா நம்பிட்டு இருக்கிற டயட், நியூட்ரிஷன் எல்லாமே பொய்யா? அவர் பார்வையில ஆமா. இது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா நாம அறிவை நம்பி பழகிட்டோம். யூஜேயின் வாதம் என்னன்னா, உங்க அறிவு என்பது உங்க உடம்போட எதிரி. உடம்புக்கு கார்போஹைட்ரேட் மட்டும்தான் தேவை, வைட்டமின்கள் தேவை இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சாப்பிட்றதா சொல்றார்? அவர் ஓட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றதா சொல்றாரு. நீங்க குடிக்கிற பழச்சாறு, சாப்பிட்ற சத்தான காய்கறிகள் எல்லாமே கழிவாதான் வெளியே போகுது. அதனால ஒரு இடத்துல கிண்டலா உங்க சிறுநீர் ரொம்ப விலை உயர்ந்ததா மாறுதுன்னு சொல்றாரு. அடடா, இது ஒரு பக்கம் நகைச்சுவையா இருந்தாலும் நாம எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கோம்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்றார். ஆமா. சரி, உணவு தான் இப்படி. உடற்பயிற்சி பத்தி என்ன சொல்றார்? அதையும் நிராகரிக்கிறாரு. நடைப்பயிற்சியே தேவையில்லைங்கிறாரு. அப்படியா? இன்னும் சொல்லப்போனா நீரிழிவு நோயாளிகளை நடக்க வேணான்னு அறிவுறுத்துறாரு. ஏன்னா நடந்தா பசிக்கும், இன்னும் அதிகமா சாப்பிடுவீங்க, உடம்புல சர்க்கரை அளவு கூடும். இதுதான் அவர் தர்க்கம். இது நாம கேள்விப்படுறதுக்கு நேர் எதிரா இருக்கே. அப்போ தூக்கம், காதல் இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்கிறார்? தூக்கங்கிறது கனவு காண்றதுக்கு மட்டும்தான். இல்லனா பூனை மாதிரி அப்பப்போ குட்டி தூக்கம், கேட்நாப்ஸ் போட்டா போதுங்கிறாரு. சரி, காதல்? காதல் பத்தியும் ஒரு விசித்திரமான கருத்து சொல்றாரு. காதலிக்கிறத விட சாக்லேட் சாப்பிடுறது நல்லது. ஏன் அப்படி? ஏன்னா ரெண்டுமே உடம்புல ஒரே மாதிரியான ரசாயன மாற்றங்களை தான் ஏற்படுத்துதுங்கிறாரு. சரி, இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மையமான தர்க்கம் இருக்கா? இல்ல சும்மா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு எதிர்க்கிறாரா? இல்ல, ஒரு ஆழமான தர்க்கம் இருக்கு. அது என்னன்னா, உடல் அதன் தேவையை தானே அறியும். ஓகே. உங்க உடம்பு ஒரு விலங்கோட உடம்பு மாதிரி. அதுக்கு பசிச்சா அது கேக்கும், சோர்வா இருந்தா அது ஓய்வெடுக்கும். அதுக்கு என்ன வேணும், எப்போ வேணும்னு அதுக்கு தெரியும். ஆனா நாம வெளியில இருந்து திணிக்கப்படுற எந்த ஒரு நல்ல பழக்கமும், அது சத்தான உணவா இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி, யோகா எதுவா இருந்தாலும் சரி, உடம்போட இயற்கையான செயல்பாட்டுல குறுக்கிடுது. அப்போ நாம மனசை வச்சு உடம்ப கட்டுப்படுத்த பாக்குறோமா? கரெக்ட். நீங்க உங்க மனசை கொண்டு, உங்க அறிவை கொண்டு உடம்ப அடக்க பாக்குறீங்க. ஆனா உடம்போட நுண்ணறிவு மனதை விட ரொம்ப பழமையானது, ஆழமானது. இத நம்பாததால தான் நம்ம நோயோட இருக்கோங்கிறது அவர் வாதம். இந்த அறிவின் மீதான அவநம்பிக்கை ஒரு தொடர்ச்சியான கருப்பொருளா இருக்குன்னு தோணுது. ஆமா, நிச்சயமா. ஆரோக்கிய விஷயத்துல அறிவை நிராகரிக்கிற மாதிரி கல்வி, மனோ தத்துவம் போன்ற துறைகளையும் அவர் விட்டு வைக்கலையே. சுத்தமா விட்டு வைக்கல. கல்வி முறைய கடுமையா சாடுறார். என்ன சொல்றாரு? அவரு தாவரவியல் மாணவனா இருந்தப்போ 258 தாவரங்களோட லாத்தீன் பேர்களை மனப்பாடம் செய்ய வேண்டியிருந்ததாகவும், அந்த அறிவை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு தான் யோசிச்சதாகவும் சொல்றார். அந்த அறிவை உண்மையா புரிஞ்சுக்க உதவலன்னு சொல்றாரு. ஆமா, எந்த விதத்திலையும் உதவல. அப்போ மனோ தத்துவம், சிக்மண்ட் ஃப்ராய்ட பத்தி ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். ஆமா,
ஃப்ராய்ட 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அயோக்கியன் அவர் மாணவனா இருந்தப்பவே தன் பேராசிரியர்கிட்ட சொன்னதா சொல்றார். அது பெரிய குற்றச்சாட்டாச்சே. பல வருஷங்கள் கழிச்சு ஒரு ஆராய்ச்சியாளர் லண்டன்ல ஃப்ராய்டோட ஆவணங்களை ஆய்வு செஞ்சப்போ ஃப்ராய்டு தன் நோயாளிகளோட குறிப்புகளை திருத்தி எழுவி தன் கோட்பாடுகளை நிரூபிக்க முயற்சி செஞ்சத கண்டுபிடிச்சதாவும் குறிப்பிடுறார். அப்போ யூகி சொல்ல வர்றது, அவர் சொல்ல வர்றது அறிவுங்கிறதே தன்னை நிலைநிறுத்திக்கவும் அதிகாரத்தை உருவாக்கவும் பயன்படுற ஒரு கருவிதானே தவிர அது உண்மையை தேடுறதுக்கான கருவி இல்ல. நேர்காணல்ல ஒரு அருமையான இடம் வருது. கணினிகளை விட மனிதன் உயர்ந்தவன்னு அவர் ஒரு முறை சொன்னதை நேர்காணல் செய்றோம் ஞாபகப்படுத்துறாரு. ஆமா, அதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் அபாரமா இருக்கு. மனிதனோட பிரச்சனையே அவனோட தேர்ந்தெடுக்கும் தன்மை, செலக்டிவிட்டி மற்றும் தணிக்கை, சென்சர்ஷிப் தான்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு முக்கியமான புள்ளி. அவர் கேக்குறார், என்னன்னு? அழகான சூரிய உதயத்தை பாக்குறதும் ஒரு பெண்ணோட மார்பகங்களை பாக்குறதும் ஒண்ணுதான். ஒன்ன உன்னதமானதுன்னு அனுமதிச்சு இன்னொன்ன ஏன் தடுக்கணும்? அப்ப அவர் சொல்ல வர்றது, நம்ம பிரச்சனையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த சென்சார் போர்டு தானா? மிகச்சரியா சொன்னீங்க. எது சரி, எது தவறு, எது அழகு, எது அசிங்கம்னு கலாச்சாரம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற அந்த இரட்டை நிலைப்பாடுகள் தான் அத்தனை துன்பத்துக்கும் காரணமா? யூஜின் பார்வையில ஆமா. உங்க மனம் ஒரு கண்ணாடி மாதிரி. ஆனா கலாச்சாரம், மதம், கல்வி எல்லாம் சேர்ந்து அந்த கண்ணாடியில நல்லது, கெட்டது, அழகு, புனிதம்னு பல ஸ்டிக்கர்களை ஒட்டி வச்சிருக்கு. யூஜி சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஸ்டிக்கர்களை எல்லாத்தையும் கிழிச்சேரிங்க. கண்ணாடி இயல்பா எதை பிரதிபலிக்குதோ அதை அப்படியே பாருங்க, எந்த தணிக்கையும் எந்த தீர்ப்பும் இல்லாம. அந்த நிலையில தான் மனிதன் கணினியை விட மேலானவன். ஆமா, அந்த நிலையில உள்ளீடுகளை அதுவா உள்வாங்கிற ஒரு தன்மையில மனிதன் கணினியை விட மேலானவன்கிறது அவர் கருத்து. யூஜி கிருஷ்ணமூர்த்தியோடு இந்த நேர்காணலை ஒட்டுமொத்தமா திரும்பி பார்க்கும்போது அவர் நம்மோட அத்தனை நம்பிக்கைகள் மீதும் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாருன்னு புரியுது. ஆமா, அவர் எந்த பதிலையும் நமக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலா நம்ம கேள்விகளையே அர்த்தமில்லாததா ஆக்கிடுறார். கரெக்ட். அவர் எதையும் நம்ப சொல்லல, ஆனா நாம நம்புற எல்லாத்தையும் சந்தேகப்பட சொல்றார். ஆமா, அந்த இடத்துல தான் அவர் மற்ற சிந்தனையாளர்களிடமிருந்து பூர்த்தியாக வேறுபடுகிறார். அவர் தீர்வுகளை கொடுப்பதில்லை, பிரச்சனைகளையே இல்லாமல செய்கிறார். தன்னை ஒரு குருவாகவோ வழிகாட்டியாகவோ காட்டிக்கல, எங்கேயுமே காட்டிக்கல. நேர்காணல்ல பல இடங்கள்ல நீ ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள், தத்துவவாதிகள் எல்லோரும் அயோக்கியர்கள்னு எல்லாரையும் நிராகரிக்கிறார். ஒரு கட்டத்துல எச்சரிக்கை கூட செய்றார். ஆமா, நான் சொல்றது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் என்ன போலவே ஒரு முட்டாளாகிடுவீங்கன்னு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறார். அப்போ அவரோட நோக்கம் என்ன? நம்மள விடுவிக்கிறதோ வழிகாட்டுறதோ இல்லனா அப்புறம் எதுக்கு இவ்ளோ பேசுறாரு? அவரோட நோக்கம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற வழிகாட்டிகள், குருமார்கள், சித்தாந்தங்கள் எல்லாமே போலிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறது மட்டும்தான். அப்போ அவர் நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகல. இல்ல, நீங்க போயிட்டு இருக்கிற பாதை ஒரு துப்பிக்கு, ஒரு முடிவுக்கு இட்டு செல்லும் என்பதை உங்களுக்கு காட்டுவதுதான். அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறது உங்க பிரச்சனை. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். யூஜி கிருஷ்ணமூர்த்தி நிராகரிக்கிற அத்தனை விஷயங்களையும், தியானம், மதம், சமூக இலட்சியங்கள், அறிவு, சரி தவறு, நல்லது கெட்டது, உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிஷம் முழுமையா நீக்கி பாருங்க. எல்லாத்தையும். அப்படி எல்லாத்தையும் நீக்கினதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு உங்களுக்குள்ள என்ன மிச்சம் இருக்கும்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த வெற்றிடத்தை எதிர்கொள்ள நீங்க தயாரா?